வணக்க மக்களே. ஒரு நாள் பசுவை செய்யும் இடத்தில் ஒருவன் கோமாதாவை கொலை செய்வதற்கு வந்தவுடன் கோமாதா அவனை பார்த்து சிரித்தது. அதை பார்த்து கேட்டான், நான் உன்னை கொலை செய்ய வந்து உள்ளேன், அது நீ தெரிந்தும் கூட நீ எதற்காக சிரிக்கிறாய் என்று கேட்டான். அப்பொழுது கோமாதா சொன்னது, நான் எப்பொழுதும் மாமிசத்தை உண்டதில்லை, ஆனாலும் என் மரணம் மிகவும் கோரமாக இருக்கப் போகிறது. எந்த தப்பும் செய்யாமல் யாருக்கும் எத்தகைய ஆபத்தையும் விளைவிக்காத என்னை நீ கொன்று என் மாமிசத்தை சாப்பிடும் முன் மரணம் எவ்வளவு கோரமாக இருக்கப் போகும் என்று நினைத்து நான் சிரித்தேன். பால் கொடுத்து உங்களை வளர்த்தேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கின்றேன், ஆனால் நான் சாப்பிடுவது புல்லை மட்டுமே. பாலில் இருந்து வெண்ணெய் எடுத்தீர்கள், வெண்ணெயால் நெய் செய்தீர்கள், என்னுடைய சாணத்தில் வரட்டி செய்து சமையலுக்கு உபயோகித்தீர்கள், அதேபோல் என்னுடைய சாணத்தில் எருவினை தயார் செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்தினீர்கள். அந்த பணத்தில் இன்பமாக வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள். ஆனால் எனக்கு மட்டும் அழுகி போன காய்கறிகளையும் காய்ந்து போன புல்லையும் தந்தீர்கள். என்னுடைய சாணத்தில் கேஸ் தயார் செய்து கொண்டு உங்கள் வீட்டில் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தீர்கள். ஆனால் என்னை கசாப்காரம் போல் கொல்ல வந்திருக்கிறாய். என்னுடைய பாலில் இருந்து கிடைத்த சக்தியினால் தான் என்னை கொல்ல ஆயுதத்தை தூக்க முடிந்தது. என்னால் தான் என் மூலம் நிறைய சம்பாதித்து வீட்டை கட்டி கொண்டாய். ஆனால் என்னை மட்டும் ஒரு குடிசையில் வைத்தாய். உன்னை பெற்ற தாயை விட மேலாக உனக்கு அண்டையாக இருந்தேன். எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கும் உன் கதி என்னவாகும்? உன் வருங்காலத்தை குறித்து நினைத்து நான் சிரித்தேன் என்று சொன்னது அந்த பசு. புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.